பாட்டி வாசனையே செமையா இருக்கு. அந்த ஆளு நான் கேட்டா மட்டும் இப்படி எல்லாம் சமைக்க மாட்டாருப்பா. ஆனா உங்களை மாதிரி அவருக்கு பிடிச்ச விருந்தாளுங்க வந்தா மட்டும் உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. அவரு மாதிரி மீன் குழம்பு வைக்க யாராலையுமே முடியாது. ஏன் என்னால கூட முடியாது. மனுஷன் ரசிச்சு ரசிச்சு அமிர்த மாதிரி வைப்பாரு. இப்படி ஏதாவது ஒரு சமயம் கிடைச்சாதான் எனக்கும் அவர் கையால சமைச்ச இந்த தேவாமிர்தம் கிடைக்கும். பாட்டி ஸ்மெல் நல்லா வருதுன்னு சொன்ன, அதுக்குன்னு ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. அட நீ என்ன பண்ணி ஏன் புருஷன் சமைச்சது எனக்கு பிடிக்கும், அதத்தான் நான் சொன்னேன். இருங்க, அவர் சமைச்சிட்டாரா என்னன்னு பாத்துட்டு வரேன். என்ன வந்துடுறேன். என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன் மாமா? நானும் தாத்தாவும் வயலுக்கு போனப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நம்மள மாதிரி ஆளுங்க எந்த கஷ்டமும் படாம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரை வச்சு விவசாயம் பண்ண போறோம். ஏன் தாத்தா அப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, கனவுல கூட நடக்காத ஒண்ணு நடத்தி காட்டுன்னு சொல்ற பத்தியா, அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் நடக்காது தாத்தா? விவசாயம் பண்ண என்ன வேணும்? செடியோ பயிரோ கொடியோ அதுக்கு கரெக்டா தண்ணி பாய்ச்சணும், உரம் வைக்கணும், பயிருக்கு இடையில களை வராம பாத்துக்கணும், பூச்சி வராம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் மனுஷங்களை விட கம்ப்யூட்டர் ரொம்ப கரெக்டா பண்ணும். சரிப்பா, ஒரு கருவி அதுவா பால் கொடுக்கும், அதுவா குழந்தைய வளர்த்துக்கும்னா குழந்தைய அதுகிட்ட கொடுத்துட்டு போயிடுவீங்களா? அது எப்படி முடியும் தாத்தா? ஏன், அதான் பால் கொடுக்குது, குழந்தைய வளர்க்குது, அப்புறம் என்ன? குழந்தை பாசத்துக்கு இயங்கும்ல, அது குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். பயிரும் ஒரு குழந்தை மாதிரி தாப்பா, அதுவும் ஒரு உயிர் தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் பாசத்துக்கு தான் இயங்கும். நீ சொல்ற கருவியால ஊட்டச்சத்து தண்ணி எல்லாம் நேரத்துக்கு கொடுத்துடலாம், ஆனா பாசத்தை கொடுக்க முடியாது. பாசத்தை கொடுக்கணும்னா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் வேணும். தாத்தா சொல்றதும் சரிதானே. எந்த கருவினாலையும் பாசத்தை கொடுக்க முடியாதுல்ல, அதை இன்னொரு உயிர் தானே பண்ண முடியும். கரெக்ட் தான். மரம் செடி கொடிகளை பத்தின ஆராய்ச்சி கட்டுரை, அதுல மனுஷங்க மாதிரியே தாவரங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுமா? ஸ்ட்ரெஸ்னா அதுக்கும் மன உளைச்சல் ஆகுமா? நல்ல பாசமா பாத்துக்கிற தாவரத்துக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கிறதாலதான் காட்டுல இயற்கையா வளர்ற செடிகளை விட மனுஷங்க வளர்க்கறது அதிக விளைச்சல் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நான் உடனே சிஇஓக்கு கால் பண்ணி இத பத்தி பேசினேன். ஏ அருள். ஹாய் சார். சார், ஏஐ மனுஷங்களுக்கு உதவியா விவசாயத்துல இருந்தா பிரச்சனை இல்ல சார். ஆனா முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே வச்சு விவசாயம் பண்றது வேலைக்காகாது சார். என்ன மேன் சொல்ற? ஆமா சார், அது நம்ம ஏஐல அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைச்சா செலவும் ரொம்ப அதிகம், அதோட விளைச்சலும் ரொம்ப கம்மியா தான் சார் வரும். மனுஷங்க பண்ற அளவுக்கு வராது சார். என்ன மேன் இப்படி சொல்ற? இதை நம்பிதான் பாஸ் 100 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சார், ப்ராஃபிட் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு சார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்? நான் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றேன், நீங்க பாஸ் கிட்ட சொல்லி புரிய வைங்க. ஓகே மேன், சென்ட் இட் ப்ராப்பர்லி. ஓகே ஓகே சார். பாஸ் கிட்ட சொல்லி அவங்க நான் சொல்றத நம்பிட்டா பிரச்சனை இல்ல, நம்மள தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க மாமா. நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைச்சு நீங்க கட்டாயம் அமெரிக்காக்கு திரும்பவும் போவீங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஏங்க கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. ஏன், என்ன பண்ண போற? பொறுத்து இருந்து பாருங்க. குடுங்க கரண்டிய குடுங்க. ஏய், என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ, கண்ணு தெரியலையா? கரண்டிய சூடு பண்ணிட்டு இருக்க. அது தெரியுதுடி,
அதை எதுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் கேக்குறேன். இத பாருங்க, 2 சின்ன சிறுத்தைகளும் தூரமா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒண்ணு சேருவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ஆறுதலா பேசினா தானே அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை வரும். அதுக்கு கரண்டிய சூடு பண்ணி சூடு வைக்க போறியா? பாவண்டி வலிக்க போகுது. இங்க பாருங்க, வாழ்க்கையா வலியானா வாழ்க்கை தாங்க முக்கியம். இந்த சூடு என்னங்க பெருசா செஞ்சிட போகுது? ஜுஜிப்பி. ஏய், ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடாதடி, சும்மா இருடி. நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். வானதி, கொஞ்சம் அடுப்பாங்கிற பக்கம் ஆ, வாமா. அது வரும் பாட்டி.